ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் பச்சை நெத்திலி தொக்கு என் ஸ்டைலில் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ நெத்திலி ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 தக்காளி இதை அரைச்சிக்கணும். 10 பல் பூண்டு அதை 2ஆக கீறியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. புளி தேவையில்லை இதுக்கு. அந்த 2 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. அப்போ தான் தொக்கா வரும். கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு எலுமிச்சைப்பழம் இது கடைசியாக போடுறதுக்கு. முதல்ல இதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொரிச்சிருவோம். மஞ்சள்தூள் போட்டு லேசாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு பரட்டிப்போம். லேசாக கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஏன்னா அது கடைசியில் தான் நம்ம போட போகிறோம். பொரிச்சிட்டு மேலே போடுவோம் தொக்கில். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 100 மில்லி எண்ணெய் ஊற்றிப்போம். நல்லெண்ணெய். 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளுங்க, வீட்டுத்தூள். இது ரொம்ப நல்ல மீனுங்க. இது சாலை மீனில் என்ன சத்துக்கள் இருக்கோ அது எல்லாமே இருக்குது இதில். நீங்கள் இந்த முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் தொக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது ரொம்ப மொறுமொறுன்னு பொரிக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு ஆஃப் பாயில். அப்படியே பச்சையாக போட்டோம்னா அது நல்லா இருக்காது, உடையும் மீன். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஒரு பழத்தை ஜூஸ் எடுத்துப்போங்க, பிழிஞ்சி. இந்த பக்குவத்தில் எடுத்துருந்தாங்க. ரொம்ப வேக விட்டோம்னா தூளாக போயிடும். அதே பொரிச்ச ஆயில்லையே சோம்பு, கடுகு இதை போட்டுக்கணுங்க. அடுத்து பச்சை மிளகா, வெங்காயம், இந்த வெங்காயம் நிறைய போட்டால் தாங்க நல்லா தொக்கா இருக்கும். பூண்டும் கருவேப்பிலையும் அதில் போட்டுருந்தேங்க. இந்த பூண்டு ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இதுலேயே இந்த தேவைப்பட்ட உப்பு போட்டுப்போம். மீனுக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த மிளகாத்தூளை எண்ணெயிலே போட்டுருவோம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் இதுலேருந்து தான் கொஞ்சம் எடுத்து மீன் மேலே போட்டேன். அப்புறம் அதுலேயும் போடுறாங்க இதுலேயும் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. காரம் கரெக்டாக இருக்கும். விட்டுறாதீங்க. எண்ணெய் லேசாக அப்படியே தீயை குறைச்சிடணும். எண்ணெய் பிரிஞ்சோடனே இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டங்க. இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்ச நேரம் தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். தீயை கொஞ்சம் குறைச்சே வைப்போம். அப்போ தான் ஜூஸ் வத்தாது. பார்ப்போமா? பாருங்கள், அந்த குறைச்சி வச்சா மட்டும்தான் இப்படி ஜூஸியாகவே இருக்கும். நீங்கள் ஐயில் வச்சுட்டு
மூடி வச்சிங்கன்னா தக்காளி ஜூஸு இந்த குழம்பே ரொம்ப சுண்டி போயிடும், டேஸ்ட்டு மாறிடும். எப்பவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோன்னா தீயை குறைச்சியே வச்சு சமையல் பண்ண பாருங்கள். ஐயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சத்துக்கெல்லாம் அழிஞ்சிரும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோங்க. இப்போ மீன் போட்டோன்னா அடைச்சா மாதிரி ஆகிடக்கூடாது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லியை இப்போவே போட்டுருவோம். மீன் போட்ட பிறகு கிண்டக்கூடாது. கொத்தமல்லி இப்போயே போட்டுட்டு இந்த அரை எலுமிச்சப்பழம் ஜூஸை ஊற்றிப்போம். எலுமிச்சப்பழம் ஜூஸ் ஊற்றினோன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மீன் எடுத்து போட்டுற வேண்டியது தான். அப்படியே மெதுவாக போடுங்க. போட்டு இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு, உடையாத அளவுக்கு அப்படியே அந்த தொக்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக ஒரு கொதி வர விட்டு கிண்டாமலே அப்படியே இருக்கணும். ஏற்கனவே வெந்த மீனுன்றதுனால நம்ம வந்து வேக வைக்க வேண்டியதில்லை. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். மீன் முழுசாக அப்படியே இருக்குது பாருங்கண்ணா. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.